முழுமையாக நியாய தீர்ப்பு நாள் என்கிற தலைப்பின் கீழ் மறுமை தொடர்பாக குர்ஆன் ஹதீஸ் நமக்கு ஊட்டக்கூடிய நம்பிக்கை என்ன என்பதையும், இந்த மறுமை தொடர்பாக இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய நெகிழ்வூட்டக்கூடிய அறிவுரைகள் என்ன என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு 4 வாரங்கள், இந்த வாரத்தில் இருந்து அடுத்த 4 வாரங்கள் நாம் தொடர்ச்சியாக அது குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன் இந்த மறுமை நாள் தொடர்பான செய்திகளை தற்போது இப்போது பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்றால், இந்த நெகிழ்வூட்டக்கூடிய உள்ளத்திற்கு அச்ச உணர்வை தரக்கூடிய அறிவுரைகள் குர்ஆனில் அதிகமாக அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளங்கள் ரணப்படும் போதும், சோதனைகளால் பிரச்சனைகளால் பாதிப்படையும் போதும், அல்லது உலக ரீதியான மோகங்களிலே மூழ்கும் போதும், இந்த மறுமை ரீதியான சிந்தனைகள் மூலமாகத்தான் அல்லாஹ் அவர்களை அவர்களுடைய ஈமானிய உணர்வை துளிர்விட வைக்கிறான். இந்த உணர்வை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அவ்வப்போது தங்களுடைய தோழர்களுக்கு, தோழியர்களுக்கு மார்க்க ரீதியாக இந்த மறுமையை குறித்த சிந்தனையை ஊட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு நல்ல காரியங்களை ஏவுவதாக இருந்தாலும் சரி, மறுமையை நம்புனேனா இதை நீ செய் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு தீமையை தடுப்பதாக இருந்தால், நீ மறுமையை நம்புறவனா இருந்தா இதை நீ செய்யாத, அப்படி எல்லா காரியத்தையும் ரசூலுல்லாஹ் மறுமை தொடர்பாகவே பேசி அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நியாய தீர்ப்பு நாள் என்கிற இந்த தலைப்பின் கீழ் மறுமை தொடர்பாக இஸ்லாம் நம்மிடத்தில் சொல்ல வரக்கூடிய செய்திகள் என்ன, கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் என்ன என்பதை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதில் முதலாவதாக இந்த மறுமை விஷயமாக நீங்கள் பார்த்தால், இஸ்லாமியர்களில் ஒரு குறிப்பிட்ட சிலர் தங்களை இஸ்லாமிய பெயர்களாக சொல்லி அழைக்கக்கூடியவர்கள், முஸ்லிம் தாய் தந்தையர்களுக்கு பிறந்திருக்கிறோம், எனவே நாங்களும் முஸ்லிம் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையில் இந்த மறுமையை நம்பக்கூடிய இடத்தில் இல்லை. மறுமையை பேரளவில் நம்புகிறார்களே ஒழிய, உளமாற இப்படி ஒரு நாள் வரத்தான் போகிறது, அது எவ்வளவு பெரிய சீரழிவை நாம் அடைந்தாலும், இந்த உலகமே அடைந்தாலும் சரி, அல்லது நல்லதை அடைந்தாலும் சரி, மறுமை நாள் வருவதை யாராலும் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு உளமாற இந்த நாளை நம்பக்கூடியவர்கள் ஒரு சாரார் இருப்பதை போன்று, இந்த நாள்ல சும்மா கட்டுக்கதை, பொய்யாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். இப்படிலாம் ஒரு நாள் கிடையாது, நம்மை பயமுறுத்தி நல்லவர்களாக மாற வைப்பதற்கு முன்னோர்கள் சொன்ன கதை என்று நினைக்கிற மக்களும் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அதை முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் அத்தனை பேருமே முழுமையாக நம்புகிறார்கள் என்று இல்லை. இதுல ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு இந்த மறுமை காரியங்களில் நம்பிக்கை இழந்த மக்களும் இருக்கிறார்கள். சரி, அதிகமான மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களே, அவங்களாவது உளப்பூர்வமாக உறுதியாக வைத்திருக்கிறார்களா என்றால் சில நேரங்களில் நமக்கே ஒரு சில சந்தேகங்களும் வருகிறது. மறுமை உண்டுதானா? கண்டிப்பா வருமா? மறுமையை நம்பி லட்சக்கணக்கான ரூபாய் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, வீடு வாசல் கட்டக்கூடிய காசையெல்லாம் எடுத்து பள்ளி வாசல் கட்டி கொண்டிருக்கிறோமே, நம்முடைய நேர பொழுதுகளை எல்லாம் செலவழித்து தொழுகை, நோன்பு, ஹஜ் என்று நன்மைகளில் ஈடுபடுகிறோமே, ஒருவேளை இதெல்லாம் வீணானதாக இது மாறிவிடுமா, பயனற்றதாக மாறிவிடுமா அப்படின்ற இந்த மாதிரியான சிந்தனைகளும் சில நேரங்களில் நம்முடைய உள்ளங்களுக்கு வருவது உண்டு. அப்ப உண்மையிலே மறுமை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இந்த நம்பிக்கை தேவைதானா, அவசியம் தானா என்பதை பொறுத்தவரை முதலில் அந்த பாடத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மறுமையை பொறுத்தவரை இஸ்லாம் ஒரு 6 நம்பிக்கைகளை நம்ப சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அல்லாவை, வானவர்களை, வேதங்களை, தூதர்களை, இறுதி தீர்ப்பு நாளை, விதியை, 6 நம்பிக்கை. இந்த 6 யார் நம்புகிறாரோ அவர்தான் முஸ்லிம், ஈமானி வட்டத்துக்குள்ளே நுழைய முடியும். இந்த 6ல ஒரே ஒரு காரியத்தை அல்லது ஒன்றில் ஒரு பகுதியை மறுத்தாலும் சரி, அவர் காஃபிர். நான் அல்லாவை நம்பிட்டேன், மறுமையை நம்பிட்டேன், வேதங்களை நம்பிட்டேன், தூதர்களை நம்பிட்டேன், இந்த மூசான்னு ஒருத்தர் தூதர்னு சொல்றீங்களா, எனக்கு அவர் மேலதான் நம்பிக்கை இல்லை, அவன் காஃபிர் ஆயிட்டான். தூதர்களை நம்பியாச்சு, அல்லாவை, மறுமையை, வேதங்களை எல்லாத்தையும் நம்பியாச்சு, எல்லா தூதரையும் நம்பியாச்சு, மூசான்ற ஒரு தூதரை மட்டும் என்னால் நம்ப முடியாது என்று ஒரே ஒரு பகுதியைத்தான் மறுத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காஃபிர் ஆகி விடுகிறான். எனவே இந்த 6 நம்பிக்கைங்கிறது வெறுமனே 6 நம்பிட்டேன்னு சொல்றது இல்லை. இதில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் நம்பணும், அதில் ஒன்றில் கூட குறை வைக்காத அளவிற்கு நம்பணும். அப்படி நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான்
ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள என்ட்ரியே ஆக முடியும். நீங்க உள்ள என்ட்ரி ஆகி அடுத்து தொழுவணும், நோன்பு வைக்கணும், இதெல்லாம் செயல் ரீதியானது. ஒருத்தன் தொழுவே இல்லைன்னு வைங்க, அவன் காஃபிர் ஆகிய விட மாட்டான். நோன்பு வைக்காமல் இருக்கிறான், ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறான், ஹஜ்ஜி செய்ய வாய்ப்பு இருந்தும் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறான், பெரும் பெரும் பாவங்களில் ஈடுபடுகிறான், அவன் பாவியாக பார்க்கப்படுவானே ஒழிய யாரு கிடையாது, காஃபிர் கிடையாது. நம்ப சொன்ன காரியங்களில் ஒருவன் நம்பிக்கையில் குறை வைப்பானே ஆனால் அவனை இஸ்லாம் காஃபிர் என்று பார்க்கிறது. நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்ட, உனக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது, நீ மறுமையினுடைய உலகத்துல சொல்லிக்க, என் பேர் முஸ்தபா, என் பேர் அப்துல் காதர், என் பேர் அபூபக்கர் அப்படின்னு அரபு பெயர்களை சொல்லிக் கொள்ளலாம், தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் உன்னை முஸ்லிமா பார்க்க போறது கிடையாது, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தரப்போறது கிடையாது, நீ நிரந்தர நரகத்தை தான் அடைய இருக்கிறாய். ஏனென்றால் நம்பிக்கை சார்ந்த காரியத்துல ஒன்றில் ஒரு பகுதியை மறுத்தாலும் அவன் காஃபிர் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்ப இந்த நம்பிக்கை எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு தெரியும். இந்த 6 நம்பிக்கையில் இந்த மறுமை நம்ம 5வது நம்பிக்கையா தான் மார்க்கம் சொல்லி தருது. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டோம், இது கொஞ்சம் கீழே தான், வானவர்களை, வேதங்களை, தூதர்களை எல்லாம் நம்பினதுக்கு அப்புறம் தான் மறுமை அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே மறுமை நம்பிக்கை என்பது அல்லாவை நம்புவதின் ஒரு பகுதி. அது நம்ம யாருமே அதை தனியா பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. மறுமை நம்பிக்கைங்கிறது எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால் இறைவனை நம்புவதனுடைய ஒரு பகுதியாகத்தான் மறுமையினுடைய நம்பிக்கை. குர்ஆன்ல அப்படி நிறைய வார்த்தைகளை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா அல் அஹ்ஸாப் என்ற 33வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மன்கான யுக்மினு பில்லாஹி, அதாவது அல்லாஹ் சொல்றான், உங்களில் யார் அல்லாஹ்வை இறுதி தீர்ப்பு நாளை நம்புகிறார்களோ, லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் இறுதி தீர்ப்பு நாளையும் யார் நம்பி வ தக்கரல்லாஹ கதீரா, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன் உதாரணம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் யாருக்கு முன் உதாரணம் இருக்குன்னு சொல்றான், முஸ்லிம்க்கு சொல்லல. அல்லாஹ்வையும் இறுதி தீர்ப்பு நாளையும் நம்பியவர்களுக்கு தான் இந்த நபி முஹம்மது அவர்களிடத்தில் ஒரு முன் உதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க, மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, உங்களில் யார் அல்லாஹ்வையும் இறுதி தீர்ப்பு நாளை நம்பி இருக்கிறாரோ அவர் தன் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும். மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் இறுதி தீர்ப்பு நாளையும் யார் நம்பி இருக்கிறார்களோ ஃபல்யக்குல் கைரன் அவுல் யஸ்முத், பேசினால் நல்லதை பேசு அல்லது வாய்மூடி மௌனமாக இரு. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன போதனைகள்ல நிறைய போதனைகள் நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும், மறுமை நாளுக்கு முன்னாடி வானவர்கள் வரணும்ல, ரசூலுல்லாஹ் வானவர்களை சேர்க்கல, வேதங்கள் வரணும், வேதங்களை சேர்க்கல, தூதர்கள் வரணும், தூதர்களை சேர்க்கல. ஆனா அல்லாஹ் மறுமை நாள் இந்த 2 நம்பிக்கை மட்டும் வைத்து குர்ஆனில் அதிகமான போதனைகளை, நபிகளார் தங்கள் பொன்மொழிகளில் அதிகமான போதனைகளை சொல்லி இருப்பதை பார்க்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ் மறுமை நம்பினா மட்டும் போதும் அர்த்தம் கிடையாது. இஸ்லாம் சொன்ன அத்தனை நம்பணும். இந்த மறுமை நம்பிக்கை என்பது இறைவனை நம்புவதனுடைய ஒரு பகுதி. ஏன் அதை ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது? ஒரு பேச்சு ஒருத்தன் மறுமை மறுத்துட்டான்னு வைங்க, மறுமை கிடையாது சும்மா அப்படின்னு அவன் சொல்றான் அப்படின்னா அல்லாஹ்வையே பார்க்க முடியாதுங்கிறத அவன் சொல்றான்னு அர்த்தம். மறுமையை மறுத்துட்டா எதை மறுத்துட்டான்? அல்லாஹ்வின் சந்திப்பை மறுத்து விட்டான். அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறுக்கிறான, இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் இல்லைங்கிறது அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது, அது ட்விஸ்டோட தான் இருக்குது, மூடலா தான் இருக்குது அப்படின்னா அவன் உண்மையில யாரையும் மறுத்த மாதிரி ஆகும், அல்லாஹ்வையும் மறுத்த மாதிரி ஆகும். எனவே இறை நம்பிக்கையில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு இணைந்ததுதான் மறுமையை நம்புவது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம அல்ஹம்து சூரா ஓதுகிறோம், தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நாளைக்கு 17 முறை ஓதுவது நமக்கு கட்டாயம். நீங்க விரும்பி 100 முறை ஓதலாம், 1000 முறை ஓதலாம், 17 முறை கட்டாயம். சுபுஹ் தொழுகை, லுகர், அசர், மக்ரிப், இஷான்னு 17 ரக்காயத்து இருக்கு. ரக்காயத்துக்கு ஒரு முறை ஓதிடுவோம். ஜமாத்தா தொழுதா இமாமாவது ஓதுவார். இமாம் ஒரு 6 ரக்காயத்துக்கு அவர் ஓதிடுவார் ஜமாத்தாக தொழுதால். ஏனைய அந்த 6 ரக்காயத்து போக 11 ரக்காயத்து நீங்க ஓதிதான் ஆகணும், ஓதாமலும் இருக்க முடியாது. இந்த அல்ஹம்து சூராவை நீங்க எடுத்து பாருங்க, பின்னாடி வரக்கூடிய ஒரு 4 வசனம் துஆ. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் அப்படிங்கிறது துஆ. யா அல்லாஹ் உன்னை தான் வணங்குறோம், உன்கிட்ட தான் உதவி தேடுறோம், எங்களுக்கு நேரிய பாதையை காட்டு, யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி, யார் உன்னால் கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டார்களோ அல்லது உன்னுடைய பாதை விட்டு வழிமாறி விட்டார்களோ அவங்க வழி எனக்கு தந்துராத. இது துஆ. இந்த துஆவுக்கு முன்னாடி நம்பிக்கை சார்ந்த 3 விஷயத்தை அல்லாஹ் பேசுறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். 2 நம்பிக்கை பத்தி தான் பேசுறான். அல்லாஹ்னா யாரு, மறுமைனா என்ன, இந்த 2 பத்தி தான் பேசுறான்.
தூதரை பத்தி கொண்டு வரல. ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஓதுறோம்? 17 முறை குறைந்தது ஓதக்கூடிய ஒரு சூரா. 17 முறை கட்டாயம் ஓத வேண்டும் என்று சொல்லப்பட்ட இந்த சூறாவில் அல்லாஹ் 2 நம்பிக்கை தான் சேர்க்கிறான். அல்லாஹ்னா யாரு? அவன் அகிலத்தின் அதிபதி, புகழுக்கு சொந்தக்காரன், அவன் பெரும் பாசக்காரன், மிகப்பெரிய இரக்கம் உள்ளவன் சொல்லிட்டு அவன் ஒரு நீதிபதி. இதெல்லாம் அவனை பத்தி பேசுறான். அவன் எந்த நாளுக்கு நீதிபதி அப்படின்னா மாலிக்கு யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுக்கான நீதிபதி. அந்த நியாய தீர்ப்பு நாளை குறித்தும் அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் இடம்பெற செய்திருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த நம்பிக்கையை தவிர்த்துட்டுலாம் நீங்க இஸ்லாத்தை நம்ப முடியாது, எதையும் தவிர்க்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. மறுமையை நம்புவது என்பது நம்முடைய உடலோடு கலக்கக்கூடிய அளவிற்கு ரூஹானியத்தான ஒரு நம்பிக்கை, உயிரோட்டம் உள்ள ஒரு நம்பிக்கை என்ற அளவிற்கு மார்க்கம் சொல்லுகிறது. இப்ப மாற்று மதம் எத்தனையோ சமுதாய மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. வேறு வேறு மதங்களை, கடவுள்களை, கொள்கைகளை கடைபிடிப்பவர்கள். அவங்கெல்லாம் இப்படி மறுமை நம்புறாங்களான்னு கேட்டா மறுமை நம்புறாங்க. அவங்க நம்பிக்கைக்கும் நம்ம நம்பிக்கைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. அவங்க எப்படி நம்புறாங்க அப்படின்னா உலகம் தான் முக்கியம், உலகத்துல வாழுவோம், சாகும் போது செத்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் சொர்க்கமா நரகமான்னு பின்னாடி பார்த்துக்குவோம். அவங்களும் சொர்க்கத்தை நம்புற ஆட்கள் உண்டு, நரகத்தை நம்பக்கூடிய ஆட்கள் உண்டு. ஆனா அதை பத்தி அவங்க ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. சொர்க்கம் கிடைக்குமான்னு யாராவது உட்கார்ந்து அழுது பார்த்திருக்கீங்களா? எந்த மாற்று மதத்தவர்களும் வாழ மாட்டாங்க. எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா, நரகம் போயிருவனோ. பக்தியில முத்திய ஆட்கள் கூட அதை பத்தி பயப்பட மாட்டாங்க. பெரிய பக்தி பரவசத்தோட சில பேர் இருப்பாங்க, கடவுளுக்கு ஊழியம் செய்வார்கள், சொர்க்கத்துக்காக செய்ய மாட்டாங்க. உலகத்துல இன்னும் பாக்கியங்கள் கிடைக்கணும், அருள் வளங்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக செய்வார்களே ஒழிய மறுமையில எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று ஊழியம் செய்யக்கூடிய நபர்கள் மாற்று மதத்துல நீங்க பார்க்க முடியாது. இஸ்லாம் அப்படி அதுக்கு மாற்றம். இங்க முழுக்க முழுக்க பாடுபடுவர்கள் அத்தனை பேருமே மறுமைக்கு தான் பாடுபடுறோம். உலகத்துல கொஞ்சம் நஷ்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு கை போகுது, கால் போகுது, நோய் வருது, இல்ல நான் 60 வயசு வரைக்கும் வாழ முடியாது, 40 போய் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, சொர்க்கம் கிடைக்குமா? அப்ப நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம நம்பிக்கைக்கும் அவர்கள் நம்பிக்கைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள அளவுக்கு வேறுபாடு. அவர்கள் மறுமை நம்புகிறார்கள், சொர்க்கத்தை நம்புகிறார்கள், நரகத்தை நம்புகிறார்கள், ஒரு பேருக்கு நம்புறாங்க, இப்படின்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு நம்புறாங்க. நாம நம்புறது அந்த மறுமைக்காகத்தான் இந்த உலகத்தை அழிக்கிறோம், இந்த உலகத்தை இழக்கிறோம், இதை இழந்தாவது அதை பெற்றாக வேண்டும் என்ற அளவிற்கு இந்த மறுமை நாம நம்புறோம். ஆனால் இந்த மறுமை நம்பிக்கையிலே ஒரு பெரிய இடர் ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல எது வரும்னு கேட்டா, நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம், மண்ணோட மண்ணா போயிடுவோம், கடல்ல மூழ்கியோ வேறு வேறு இடத்துலயோ ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவோம். ஆன பிறகு மீண்டும் வருவோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருடைய உள்ளத்துல இருக்கணும். இருந்தாதான் மனுஷன் அர்த்தம். இது இருந்தாதான் என்னது மனுஷன் அர்த்தம். ஒரு ஆள் நம்ம கிட்ட வராரு, இந்த பிசினஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப அருமையான பிசினஸ், நீங்க ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அடுத்த ஒரு 10 மாசத்துல 1 வருஷத்துல அந்த காசை எடுத்துடலாம், ரெட்டிப்பு மடங்கா பாத்திரலாம் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு நம்பிக்கைக்குரியவர், நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு உதவி செய்தவர். இவர் போய் சொல்லி பார்த்தது இல்லை. ஆனா 10,000 பொருளை யோசிப்போம். ஒரு 10,000 அமௌண்ட் கொடுக்கறது, 10,000 ஒரு மாசம் சம்பளத்தில் கிடைச்சிரும்ல. 10,000 பெரிய அமௌண்ட், 10 கோடி போடலையே, 10,000 போட போறோம். 10,000 போட்டு ஒருவேளை தொலைஞ்சு போச்சுன்னா பைக் ரிப்பேருக்கு போன மாதிரி, ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான். இந்த 10,000 போடுறதுக்கு 10,000 வாட்டி யோசிப்போம், போடலாமா, கிடைக்குமா, நஷ்டமாயிருமா. நம்பிக்கைக்குரியவர்கிட்ட போடும் போது கண்ணெதிரில் 10 பேர் பிசினஸ் பண்ணி அவன் லாபத்தை எடுப்பான், நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், போட்டா காசு கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம். இங்க என்னன்னு கேட்டா, கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன் சொல்றான், அல்லாஹ் என்ற நம்முடைய இறைவன் சொல்லுகிறான் மறுமைன்னு ஒண்ணு உண்டு. அந்த உலகத்துக்காண்டி நீ எதை இழக்க சொல்றான்? அல்லாஹ் 10,000 இழக்கல, மொத்த உலகத்தை இழந்துருங்கிறான். உன்னுடைய சுகபோகமான வாழ்க்கை இழந்துரு, சொத்து பத்துகளை இழந்துரு, உன்னுடைய நேரத்தை இழந்துரு, உன்னுடைய உயிரையே கூட இழக்கலாம் நீ இந்த மறுமைக்காக சொன்ன உடனே எவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்கிறோம் பாருங்க. முழு உலகத்தையே கொடுக்க போறோம் இந்த மறுமை மேல நம்பிக்கை வச்சு. அப்ப இது உண்மைதானா இல்ல நம்ம ஏமாளி ஆகிட்டு இருக்கிறோமா அப்படின்ற சந்தேகம் இயல்பாக எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். வந்தாதான் மனுஷன், வரலைன்னா என்ன இல்லை மனுஷன் கிடையாது. இது யாரு வரைக்கும் இந்த கியூரியாசிட்டி எதிர்பார்ப்பு உருவாகும் என்று கேட்டால், நல்லோர்களுக்கு வந்திருக்கு, நல்ல குர்ஆன்ல சொல்றான். ஆனா அவங்களுக்கு நமக்கு ஏற்பட்டதை போன்ற சந்தேகம் இல்லை. அது குறித்த ஒரு எதிர்பார்ப்பு, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற பற்றி எதிர்பார்ப்பு. திருமறை குர்ஆனில் சூரா பக்கரா 2வது அத்தியாயம் 260வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ இது கால இப்ராஹிம் என்கிற இறை தூதர் அவர் சொன்னார், ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா, யா அல்லாஹ் நீ எப்படி இறந்தோரை உயிர்ப்பிக்கிறாய் அதை நீ எனக்கு காட்டேன் அப்படின்னு இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், கால அவலம் துமின்,
இப்ராஹிமே நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா? நம்பணுமப்பா, இஸ்லாம்னா இதை நம்பிதானே ஆகணும். நீங்க அதை போய் கேட்கறீங்க, அதை காட்டுன்னு கேட்கறீங்களா? அப்ப நம்பலையா? நான் செய்யறதெல்லாம் பார்த்தாதான் நம்புவீங்களா நீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கால பலா, எல்லாம் அப்படிலாம் கிடையாது. நான் நம்ப, நீ வந்து இப்ப காட்ட மாட்டேன்னா நான் நம்ப தான் போறேன். நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். நான் இப்ப எதையும் உங்களுக்கு சான்றெல்லாம் காட்ட மாட்டேன் நீ சொல்லிட்டாலும் நாங்க நம்ப தான் போறோம். ஆனா ஒலாக்கின் எத்துமா இன்ன கல்வி, என் உள்ளம் கொஞ்சம் அமைதி ஆகணுமா இல்லையா? அப்ப உள்ளம் அமைதி ஆகாது. இத இப்படி ஒரு சான்றை நீங்க பார்க்காத வரைக்கும் இப்ப நீங்க தெளிவாகலாம். ஒரு மார்க்க ரீதியான பேச்சையோ, ஒரு குர்ஆனுடைய ஆயத்தையோ, ஒரு வேற ஏதோ ஒரு சில கருத்துக்களை பார்க்கும்போது மறுமை உண்டு அப்படின்னு நீங்க நம்புவீங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மறுபடியும் ஒரு அறிவுரை எடுத்தோன்னே மறுமை உண்டுன்னு வந்துருவீங்க. ஆனா இந்த உள்ளம் என்ன ஆகாதுன்னா, கண்ணால பார்க்காம ஒன்றை தத்ரூபமாக நம்பாது. பார்த்ததைத்தான் நம்பும். கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், அப்படின்னா மட்டும்தான் தத்ரூபமாக நம்புமே ஒழிய, நம்ம சிந்திச்சு ஒரு காரியத்தை நம்புறோமா அப்படின்னு கேட்டா அதுல சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். சந்தேகம் வரலைன்னா நீங்க மனிதர்கள் இல்லைன்னு அர்த்தம். சந்தேகமே எனக்கு வரல, அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் அப்படின்னா நம்ம யாரு கிடையாது, வானவர்களுக்கு தான் அப்படி இருப்பாங்க. மனிதர்கள்ல இயல்பாக என்ன வரணும், சந்தேகம் வரணும். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஈமான் தொடர்பா, மார்க்கம் தொடர்பா சில சந்தேகங்கள் உள்ளத்துல வருது. இதை வெளியே கேட்க நாங்க பயப்படுறோம், எங்களுக்கு பயமா இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில சந்தேகங்கள் வந்திருக்கலாம். சில கேள்விகள் வருது, அதை வெளியே வாய திறந்து கேட்டா, கேட்கணும்ல, கேட்டாதான் பதில் கிடைக்கும். இப்ப வந்து ஒரு நபர் கேட்கிறார் குளிப்பு கடமையை பற்றி, கேட்டாதான் அவருக்கு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அதை பத்தின தெளிவு கிடைச்சாதான் தொழுகையில் அவர் ஈடுபாடோடு இருக்க முடியும். அல்லது ஒரு பெண்ணுக்கு நோன்பை பற்றி, தொழுகை பற்றி சந்தேகம் வருது, கேள்வி கேட்டாதான் தீர்வு கிடைக்கும், இல்லை தீர்வு கிடைக்காது. இந்த நபித்தோழர் சொல்றாரு, எனக்கு உள்ளத்துல சில சந்தேகம் இருக்கு, அதை நான் கேட்டா எனக்கு, நான் கேட்பதே பாவம் என்று நினைக்கிறேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாலிக்க ஸரீஹுல் ஈமான், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய நபிமொழி. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், நபிகளார் சொன்னாங்க, இதுதான் பரிசுத்தமான ஈமான். நீ கேட்கறதே பயப்படுற பத்தியா, உன் உள்ளத்துல சில சந்தேகம் வருது, அப்படி வந்தாலும் வந்துட்டு போகுதுன்னு கடந்து போன அப்படின்னா நீ இந்த ஈமான் கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். உனக்கு ஒரு பயம் வருது பத்தியா, என்ன சந்தேகம் வருது, ஒருவேளை நம்ம கரெக்டா இருக்கிறோமா இல்லையா, கேள்வி கேட்போமா வேண்டாமா, கேள்வி கேட்டா பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் உள்ளத்துல கடந்து உருட்டுத, இதுக்கு பேர் தான் பரிசுத்தமான ஈமான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பார்க்க முடியுது. அப்ப கண்டிப்பாக பார்க்காத ஒரு விஷயத்து மேல சந்தேகம் இயல்பாக வரும். வந்தால் அதுல தப்பு கிடையாது. ஆனா அது வரட்டுன்னு விட்டுட கூடாது. இதுக்கு தீர்வு என்ன, குர்ஆன் இதுக்கு என்ன சொல்லி தருது, சந்தேகம் வராத மாதிரி எப்படி இருக்கலாம் என்ற அந்த பாதையை நோக்கி நடப்பதற்கு பெயர் தான் இஸ்லாம் நமக்கு ஈமான் என்று அடையாளப்படுத்தி சொல்லுகிறது. அப்ப அல்லாஹ் உடனே இப்ராஹிம் நபிக்கு சொல்றான், நீங்க ஒரு 4 பறவையை பிடிங்க, அதை அருங்க, நீங்க அலைங்க, கூப்பிட்டா அது வரும். நம்ம அப்படி செய்ய முடியாது, அது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சான்று. இதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இன்னொரு நல்லடியாருக்கு வந்தது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இதுக்கு முந்தின வசனம் சூரா பக்கராவினுடைய 259வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், அவ் கல்லதி மர்ர அலா கரியத்தின் ஒய்ய காவியத்துன் அலா உருஷிகா. ஒரு ஊர், அந்த ஊர் முழுக்க அந்த மக்கள் அழிஞ்சிருக்கிறாங்க, ஒரு கிராம பகுதி, எல்லா மக்களும் மௌத்தா போயாச்சு, ஊரே இல்லை. அதை பார்க்கும் போது இந்த நல்லடியாருக்கு, இந்த சாலிகான மனிதருக்கு என்ன தோணுது அப்படின்னா, எப்படி அல்லாஹ் இந்த மக்கள் எல்லாம் எழுப்புறான், கொண்டு வரான் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னா, கால அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, அல்லாஹ்ட்ட அவரே கேட்கிறார், யா அல்லாஹ், இந்த ஊர் செத்து போச்சே, இந்த மக்கள்லாம் இல்லையே, எப்படி இந்த மக்களை எல்லாம் நீ கொண்டு வர இருக்கிறாய் அப்படின்னு அவர் கேட்கிறார். அது தெரிஞ்சுக்கணும்ல, அது ஒரு எதிர்பார்ப்பு. உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான், ஃபமாத்தஹுல்லாஹு மியத ஆமின், 100 வருஷம் அவரை மௌத்தாக்கிட்டான். அவர் மௌத்தாகி விழுந்துட்டார், மையமாயிட்டார், கீழே விழுந்துட்டார். எத்தனை வருஷம், 100 ஆண்டுகள் மையமாயி கீழே விழுந்துட்டார். விழுந்த பிறகு சும்மா பாசகு 100 வருஷம் கழிச்சு அவரை எழுப்பி அல்லாஹ் கேட்கிறான், கம்மி லபிஸ்த, எத்தனை நாட்கள் நீங்கள் வசித்தீர்கள்? இப்போ உங்களை சாகடிச்சேன், நீங்க வந்து ஒண்ணு கேட்டீங்க, நான் வந்து எப்படி உயிர்ப்பிக்கிறேன்னு கேட்ட, நீங்க கேட்டதுனால நான் உங்களை மௌத்தாக்கினேன், எவ்வளவு நாள் நீங்க இங்க இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு அல்லாஹ் கேட்கிறோம். அவர் சொல்றாரு, லபிஸ்து யௌமன் அவ் பாத யௌமின், ஒரு நாளோ ஒரு நாளின் குறைந்த நேரமோ, இன்னும் ஒரு 24 மணி நேரம் தூங்கி இருப்பனா, செத்துருப்பனா, அல்லது ஒரு 12 மணி நேரம் செத்துருப்பனா அப்படிங்கிற அர்த்தத்தை அவர் சொல்றாரு. அப்ப அல்லாஹ் சொல்றான், பல் லபிஸ்த மியத ஆமின், இல்ல நீங்க 100 வருஷத்தை கடந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க உணவை நீங்க கொண்டு வந்தீங்க, அது கெடாம இருக்கு. ஆனா கழுதையை கொண்டு வந்தீங்களா, கழுதை என்னவா இருக்கு, அது செத்து எலும்பா மாறி அது நாசமா போச்சு. இப்ப நான் அந்த கழுதை உயிர்ப்பிச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, நல்லா காட்டுறான். அந்த அடியார் அதை பார்த்து விட்டு சொல்லுகிறார், அகல்லமும்
அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நான் அறிந்து கொண்டேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன். இப்ப நல்லடியார்களாகவே இருந்தாலும்